அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டீல்ஸில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் கேஷ்பேக் ஆஃபர்ஸும் வின் பண்ணணும் அப்படின்னா வந்து கேஷ் கரோ இந்த ஆப் வழியாக வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் எல்லா ப்ராடக்ட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் கேஷ்பேக் இருக்குது. கூடவே 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 346 இன்றைக்கும் கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்குது. எப்போ மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். மியூசிக் லவர்ஸ்க்காக கூகுள் சர்ச்சில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேளை நீங்கள் ஏதாவது பாட்டு கூகுள் சர்ச்சில் தேடும்போது வந்து அதோட லிரிக்ஸ் மறந்துட்டாலோ இல்லைனா அந்த சிங்கர் யார் இல்லை பேர் ஏதாவது மறந்துட்டாலோ வந்து இனிமேல் நீங்கள் வந்து விசில் பண்ணி இல்லைனா ஹம் பண்ணி, அதாவது அந்த பாட்டோட டியூனை வந்து நீங்கள் ஹம் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். எஸ், கூகுள் சர்ச்சில் நீங்கள் அந்த பாட்டை ஹம் பண்ணாலோ இல்லை விசில் பண்ணும்போது வந்து அதோட ஏஐ கேப்பபிலிட்டிஸ் வச்சு 95% எதோட மேட்ச் ஆதோ அந்த பாட்டெல்லாம் இனிமேல் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஸோ இனிமேல் வந்து லிரிக்ஸ் மறந்துடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். மியூசிக் லவர்ஸ்க்குலாம் இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சராக இருக்கும். நீங்கள் ஹம் பண்ணியே செலக்ட் பண்ணிக்கலாம் சாங்ஸ் எல்லாம். ப்ளே ஸ்டோருடைய Q3 2020 ரிப்போர்ட் வந்து வெளியாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Q3, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்து எவ்வளோ ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான். இது வந்து கிட்டத்தட்ட 28.3 பில்லியன் ஆப்ஸ் வந்து ஓவரால் வேர்ல்டில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கதா இந்த ரிப்போர்ட்டில் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சர்ப்ரைசிங்காக Q3 2020 தான் ஆப் டவுன்லோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நிறைய கேமிங் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் ஆப்ஸ் டவுன்லோட்ஸ் தான் அதிகமாக இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் ஆப் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேமிங் எப்போவுமே டாமினேட் பண்ணும் தான். பட் Q3 2020 தான் எஜுகேஷனல் ஆப்ஸும் வந்து ஈக்குவலாக நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. ஸோ பேண்டமிக் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பேர் கேமிங் மட்டும் இல்லை எஜுகேஷனல் ஆப்ஸ்லேயும் வந்து அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இன் 1A இந்த பேரில் தான் இதோட ரீட்டைல் பாக்ஸும் வந்து இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் கீக் பெஞ்சில் லிஸ்டிங் ஆகிடுது. கீக் பெஞ்சில் இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 907, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 4357. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது மீடியாடெக் உடைய ஒரு சிப்செட். இன்னும் சொல்லப்போனால் மீடியாடெக் P35 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து இதோட ஓவரால் அவுட்லுக் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவில் அண்டர் 10,000 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து மைக்ரோமேக்ஸ் இன் 1A கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் உடைய Note 8 சீரிஸ் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்ஃபினிக்ஸ் Note 8, Note 8i. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு பெஸ்ட்டாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் அவுட்லுக்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் உடைய Note 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹெலியோ G80, இதுவும் குவாட் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டுவல் செல்ஃபி 16 ப்ளஸ் உங்களுக்கு ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது 5020 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அப்ராக்சிமேட்டாக 14,700க்கு இது குளோபலாக லான்ச் ஆயிருக்கு. அது இன்ஃபினிக்ஸ் உடைய Note 8i இவங்க ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இதுவும் மீடியாடெக் ஹெலியோ G80. பட் உங்களுக்கு கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 48 மெகா பிக்சல் கேமரா செக்மெண்ட், ஃப்ரண்ட்டில் சிங்கிள் பஞ்ச் ஹோலோட 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 2 ஸ்பெசிஃபிகேஷனும் சிமிலர் தான். ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலும் லான்ச் பண்ணுவாங்க. பட் பொதுவாக இன்ஃபினிக்ஸ் வந்து குளோபல் லான்ச்சுக்கு அப்புறம் இந்தியா லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம் எடுத்துப்பாங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் உடைய Note 8 சீரிஸ் இந்தியாவில் 2 மாதம் கழிச்சு லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மி உடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் M207J3SE. இந்த மாடல் நம்பரோட வந்து 10R சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்குது. இங்கே லிஸ்டிங் ஆனதுனால இதோட அவுட்லுக் இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வந்திருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்ராக்சிமேட்டாக 5000 mAh பேட்டரி, 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா. அது மட்டும் இல்லை, இது ஸ்னாப்டிராகன் 865 லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீலாக இருக்குது. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் லான்ச் ஆன Mi 10T Pro இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் சைனாவில் ரீபிராண்ட் ஆகி ரெட்மி பிராண்டு கீழே லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எஸ், இது ரெட்மியுடைய K30 சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ ரெட்மியுடைய K30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவங்க நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணல, போக்கோ பிராண்டு கீழே தான் ரீபிராண்ட்
ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. பட் சைனாவில் ஏற்கனவே 7-8 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அடிஷ்னலாக ரெட்மி K30s இந்த பேரில் வந்து Mi 10T இதை ரீபிராண்ட் பண்ணி இவங்க சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் ரெட்மியுடைய K30ல வந்து ஒரு ஃபைனல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி ஃபைனல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும். அடுத்தது ரெட்மி K40 இவங்க லான்ச் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோரோலா ரீசெண்டாக Moto E7 Plus லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைட்டர் வேரியன்ட் Moto E7 இது வந்து ஒரு கெனடியன் வெப்சைட்டில் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இதோட அவுட்லுக், இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டர் வேரியன்ட், அதனால HD ப்ளஸில் தான் இவங்க கொடுக்குறாங்க. 6.2 inch HD ப்ளஸ் LCD பேனல். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா வந்து டுவல் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச்சில் 5 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதோட பேட்டரி 3550 mAh மைக்ரோ USB போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10ல வந்து ஃபர்ஸ்ட் குளோபலாக கனடாவில் Moto E7 இவங்க லான்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது இந்தியாவிலும் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்று தான் நம்ம டெக் நியூஸில் சாம்சங் உடைய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி A42 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதோட மாடல் நம்பர் சாம்சங் உடைய SAM A42 6B இந்த மாடல் நம்பரோட வந்து NBTCயில் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இங்கே லிஸ்டிங் ஆனதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் உடைய A42 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 750Gல தான் குளோபலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே சிப்செட்டில் தான் இந்தியாவிலையும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 730G விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். மற்றபடி எப்போ மாதிரி சாம்சங் உடைய பெஸ்ட் டிஸ்பிளே AMOLED பேனலில் இவங்க கொடுக்குறாங்க. குவாட் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்காக அவங்களுடைய சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. ஸோ கூடிய விரைவில் சாம்சங் கேலக்ஸி A42 5G இந்தியாவிலும் லான்ச் ஆக போகுது. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் ரொம்பவே பாப்புலர், அது மட்டும் இல்லை கிரேசி டீல் அப்படின்னு சொன்ன LG உடைய G8 X இந்த டுவல் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிமிக்காக இல்லாமல் ரியலாகவே இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இதோட டோட்டல் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜஸ்ட் ஒன் டேயில் 350 crores வரைக்கும் LG உடைய சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு ஹியூஜ் சேல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலே இதுதான் பெஸ்ட் சேலாக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்க ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஷிப் பண்ணும்போது சார்ஜர் இல்லாமல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம டெக் நியூஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சார்ஜர் வந்து உங்களுக்கு ரீட்டைல் ஸ்டோரில் வந்து 2000 அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது வந்து 850 rupees, 850 ரூபாய்க்கு நீங்கள் சார்ஜர் வந்து வாங்கிக்கலாம். பட் நிறைய பேர் வந்து இது ஆன்லைனில் கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, இது ஆன்லைனில் கிடையாது, இது ஆஃப்லைனில் LGயுடைய சர்வீஸ் சென்டரில் இந்த சார்ஜர் 850 ரூபாய்க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி LGயும் வந்து அஃபிஷியலாக ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதோட சார்ஜர் நீங்கள் 850 rupeesக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய LGயுடைய ரீட்டைல் ஸ்டோரில் எங்கேயாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒப்போவுடைய Reno 4F இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு எதுவும் இல்லை, இந்தியாவில் Oppo F17 Pro இதை தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக்கும் சரி ஸ்பெசிஃபிகேஷனும் சரி எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் MediaTek Helio P95 குவாட் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், AMOLED பேனல், ஃப்ரண்ட் கேமரா டுவல் செல்ஃபி, 16 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்ஸ். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ஒப்போவுடைய Reno 4F இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ குளோபலாக அவைலபிளாக இருக்குது. விவோடைய பாப்புலரான V சீரிஸில் Vivo Y30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 14,990க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கான அஃபிஷியல் ப்ரைஸ் கட் வந்து விவோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் விலை குறைச்சி இனிமேல் வந்து இது 13,990க்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் தான். இது MediaTek Helio P35 குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் தான். ஸோ ஓவராலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 13,990 அதிகம் தான். பட் விவோ இது ப்ரைஸ் கட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் விவோ ஃபேனாக இருந்தால் மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒன்றும் பெருசாக இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் லேப்டாப் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வந்து Asus உடைய Vivo Book 14 இந்த லேப்டாப்க்கு வந்து பெஸ்ட் ஆஃபர் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட ஆக்சுவல் MRP அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63,990. இப்போ உங்களுக்கு ஆஃபரில் வந்து இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 47,990க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ப்ளஸ் HDFC கார்டு போட்டிங்கன்னா வந்து 47,990க்கு வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்டெல் சிப்செட் ஓவரால் அவுட்லுக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப். ஸோ Asus உடைய Vivo Book 14 ஒருவேளை நீங்கள் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் காஸ்ட்லியானது பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆப்பிளுடைய MacBook Air இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அமேசானுடைய பெஸ்ட் டீலில் இருக்குது. இது ஆக்சுவலாக ஆப்பிளுடைய ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92,990க்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 வந்து குறைச்சி 83,990 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் HDFC கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா MacBook Air
Tab 13 வந்து அரௌண்ட் 80,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ நீங்கள் ஆப்பிளுடைய ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில். ஒன் ப்ளஸ் உடைய 80 ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 8 சீரிஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ரீசெண்டாக ஒன் ப்ளஸ் உடைய 8 சீரிஸ் 8 ப்ரோ அதுக்கப்புறம் நாட் 5G எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சில ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒன் ப்ளஸ் 80ல் வந்து அவங்க எந்த ஆப்ஸுமே ப்ரீ இன்ஸ்டால் பண்ணலை. எந்த ப்ளோட்வேருமே இல்லாமல் ஒரு க்ளீன் ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன் ப்ளஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன் ப்ளஸ் 80 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டாக எந்த அன்னெசரி ஆப்ஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX 3131. ஸோ RMX 3131 அப்படின்னு சொல்லும் போதே வந்து ரொம்பவே புது மாடல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகும். RMX 2ல் இப்போ வந்து 3131 இது வந்து உங்களுக்கு ECC சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட்டாக இருக்குது. இங்கே லிஸ்ட் ஆனதை வச்சு இது ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 875ல் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே ரிவீல் ஆகுது. ஸோ ரியல்மியுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய 7 சீரீஸ்லேயே 7 Pro Plus இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ கூடிய விரைவில் ரியல்மி தரப்புலேருந்து RMX 3131 என்ன பேரில் லான்ச் ஆகும்னு பார்க்கலாம். பட் இது ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை போக்கோ பிராண்டுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த மாடல் நம்பர்லையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்கீங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோவுடைய F சீரீஸ்லேயே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை போக்கோவுடைய F சீரீஸில் இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ F2 இல்லை போக்கோ F3 இது வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இங்கே ரிவீலான சில ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு. ஸோ தட் வந்து போக்கோ F2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியாடெக் டைமென்சிட்டியில் கண்டிப்பாக ரியல்மியுடைய X7 ப்ரோக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் ரியல்மியுடைய X7 சீரீஸ் அண்ட் போக்கோ F2 பேரலாக தான் லான்ச் ஆகும். மேபி வந்து தீபாவளி டைமில் இது லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஓப்போ உடைய Reno 4F இது என்ன ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டட் வெர்ஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன் ஓப்போ உடைய Reno 4F எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டட் வெர்ஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங் A42. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சார்லஸ். கங்க்ராச்சுலேஷன் சார்லஸ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.